ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸ் மூலமாக மற்றவங்களுக்கு நம்மளை எப்படி பிடிக்க வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வீடியோவாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். நான் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போயிட்டு சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோ டீ ஷாப்பிங். இது இதனோட வெப்சைட்டில் இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு கொடுக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இங்கே நமக்கு நிறைய ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரேட் கம்மியாகவே இருக்குது. அதாவது என்ன மாதிரி பொருள்லாம் இருக்குது அப்படின்னா குக்கிங் சம்மந்தமாக உள்ள ப்ராடக்ட் எல்லாமே இருக்குது. அப்புறம் ரெடி டு குக் நூடுல்ஸு அந்த மாதிரி ஐட்டமும் இருக்குது. அப்புறம் பர்சனல் கேர், அப்புறம் நிறைய நம்ம ஹவுஸ்க்கு தேவையான எல்லா ஹவுஸ் கிளீனிங் தேவையான எல்லா ப்ராடக்ட்டும் இருக்குது. அப்புறம் பேக்கரி சம்மந்தமான ப்ராடக்ட்டு, கேக்கு, பன்னு அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா சாக்லேட்டு, க்ரன்ச்சியான சாக்லேட்டு, அப்படி நிறைய ஐட்டம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம பைமோ டீ ஷாப்பிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பேபிக்கர், நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டும் நம்ம இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஓரல் கேர், டூத் பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு எல்லாமே நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம இமோட்டில் போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம், போய்ட்டு ஷாப் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹெல்த்தியான ஹைஜீனிக்கான ப்ராடக்ட்டும் இருக்குது. அப்புறம் பியூட்டி கேர், நம்ம லேடிஸ்க்கு தேவையான பியூட்டி கேர் அந்த மாதிரி மேக்கப் ஐட்டம் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம பைமோட்டில் போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம், ஷாப் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா ரேட் கம்மியாகவே இருக்குது. அதுலேயும் வேறு இப்போ அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா வெல்கம் கிட்டு அப்படிங்கிற ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க. அதில் 23 ப்ராடக்ட் இருக்கும். அது வெறும் 999 ரூபா மட்டும்தான். ரொம்பவே நல்லா இருக்குது ப்ராடக்ட்டு. நல்ல பேக்கிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பைமோட்டில் போயிட்டு என்ன பண்ணுங்கள், அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இப்போ ப்ளே ஸ்டோர், ஆண்ட்ராய்டு மொபைல்னால் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு என்ன பண்ணிக்கங்க, பைமோட்டை போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்பிள் ஐஃபோன் வச்சுருக்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம், ஆப் ஸ்டோரில் போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆப்பை போய்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுலேருந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம போய்ட்டு ஷாப் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது ப்ராடக்ட் எல்லாமே. போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். நானும் செக் பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸ் மூலமாக மற்றவங்களுக்கு நம்மளை எப்படி பிடிக்க வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வீடியோவாக பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்கள் ஒருத்தங்களை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா அவங்கள பற்றி அவங்கள்ட்ட என்ன பேசுகிறீங்க, எந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க நம்மளை டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, இவங்க இப்படி தான், இவங்கள்ட்ட லிமிட்டாக வச்சுக்கணும், இவங்கள இப்படி தான் இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஃபஸ்ட் டைம் அவங்க ஒருத்தங்கள்ட்ட பேசுகிறத வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, நம்ம இதையே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. இது எங்கே எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது உங்களோட ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸை பற்றியோ இல்லாட்ட நீங்கள் பாஸை பற்றியோ ஒருத்தங்கிட்ட நீங்கள் சொல்லும்போது உங்களை நீங்கள் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனில் சொன்னீங்க அப்படின்னா உங்களை அவங்கள்ட்ட என்ன பண்ணுவோம், அது நல்லபடியாக காட்டும். அதே இது நீங்கள் நெகட்டிவாக சொன்னீங்க அப்படின்னா ஓகே இவங்க இந்த மாதிரி தான் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிடுவாங்க, முடிவே பண்ணிடுவாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? என்ன பண்ணணும்னா எப்போவுமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளை சுற்றி இருக்கிற மாதிரி என்ன பண்ணுங்க, ஹாப்பியாக இருங்க. ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் இப்போ ஒர்க் பண்ணுற இடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள்ட்ட இப்போ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒர்க் பண்ணுற இடத்துல நம்மளோட ஃப்ரெண்ட்ஸே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள்ட்ட என்ன பண்ணுவோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆக்டிவிட்டி இருக்கும். இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, காமெடியனாக இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேலண்டோடு இருப்பாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் இமிட்டேட் பண்ணுவாங்க. ஒருத்தர் யாராவது பார்த்து கிண்டல் பண்ணுறது அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க. இப்படி பண்ணும்போது அவங்களோட பிஹேவியர், இப்போ ஒருத்தவங்களோட பிஹேவியர் என்ன பண்ணுவாங்க, அவங்க கற்றுக்குவாங்களான்னா இல்லை. ஆனால் அவங்க அவங்க பண்ணுற பாடி லாங்குவேஜ், ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் என்ன பண்ணுவாங்க, நம்ம செஞ்சு காட்டுவோம். ஓ அவங்க இப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு கஷ்டம் தர மாதிரி என்ன பண்ணக்கூடாது. அதே இது அவங்கள என்ன பண்ணலாம், அவங்களோட ஃபேஸை நீ சிரிக்க முச்சில் ஓ இப்படியா சிரிக்க அப்படின்னு நம்ம அந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் பண்ணலாம். இல்லைன்னா அவங்க கோவப்படுறாங்கன்னா கோவப்படும் போது இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணலாமே தவிர அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி என்ன பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுனா அவங்கள நமக்கு என்ன பண்ணாகும், நம்மளை அவங்களுக்கு பிடிக்காமையே போகும். ஓகேவா? தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா,
ஒருத்தங்கிட்ட பேசும்போது இப்போ நீங்கள் புதுசாக ஒருத்தங்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா நம்மளை பிடிக்க வைக்கணுன்னா அவங்கள பற்றி பேச விடுங்க. அவங்கள பற்றி பேச விட்டு அவங்க சொல்கிற கதையை அவங்க என்ன எக்ஸ்ப்ரெஷன் சொல்கிறாங்களோ அதே எக்ஸ்ப்ரெஷன் அப்படியா ஆமாம் அவங்க சிரித்தாங்கன்னா நீங்களும் சிரிங்க, அவங்க சோகமாக இருந்தாங்கன்னா நீங்கள் சோகமாக இருங்க. அப்படி அவங்க அப்போ என்ன நினைப்பாங்க, அப்படி இருக்கும்ல அவங்க என்ன நினைப்பாங்க, ஓகே நம்ம கதையும் கேட்க ஒருத்தர் இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். அதே நேரம் அவங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஓகேவா? ஓகே, 4th பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து அடுத்தவங்க இப்போ உங்களை ஒருத்தங்களுக்கு பிடிக்க வைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா உங்களோட இதை வந்து உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட வந்து வெளிப்படுத்துங்க. உங்களுக்கு பிடிச்சதும் அவங்களுக்கு பிடிக்கலாம், அவங்களுக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்கும். அப்போ அந்த டைமில் என்னாகும், ஓகே நம்ம 2 பேருக்குமே சேம் தாட்டு சேம் மைண்டு இருந்து அப்படின்னா அவங்கள வந்து உங்களுக்கு எப்போவுமே என்ன ரொம்பவே பிடிக்க வைக்கும். ஓகேவா? 2 பேரோட தாட்டு, அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு சாங் பிடிச்சிருக்கோம், அதே சாங் நமக்கும் பிடிக்கும். அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோ இருப்பாங்க, அவங்களுக்கு அதே ஹீரோ நமக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்சதை நமக்கும் பிடிச்சிருக்கு அப்படிங்கமிச்சில் நம்மளை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. ஓகேவா? அவங்கள எப்போவுமே நமக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். 5th பாயிண்ட் வந்து அப்படின்னா நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணணும், ஒரு பாசிட்டிவ் மைண்ட்லேயே இருக்கணும். அப்படின்னா உங்களை சுற்றி உள்ளவங்க எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஹாப்பியாக வைக்க முடியும். நீங்கள் வந்து ஒருத்தங்கிட்ட பாசிட்டிவாக பேசுகிறீங்க, நம்ம எது நடந்தாலும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும், உங்களை சுற்றி உள்ளவங்களும் என்ன பண்ணுவாங்க, அதே மைண்டில் இருப்பாங்க. நீங்கள் நெகட்டிவாக இருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஓகே இவங்க அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிடுவாங்க. அதனால் என்ன பண்ணுங்கள், எப்போவுமே நீங்கள் பாசிட்டிவாகவே இருந்தீங்க அப்படின்னா உங்களை சுற்றி உள்ளவங்க எப்போவுமே என்ன பண்ணுவாங்க, நான் ஹாப்பியாக இருப்பாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த 5 பாயிண்ட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து காட்டும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, நன்றி.